ஜூன் 26 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரம்யா என்ன செஞ்சாலும் நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தீபா முழுசா நம்புற மாதிரியே ரம்யா நடந்துக்கிறாங்க. ரம்யா என்ன சொன்னாலும் அதை தட்டாம அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தீபா. மீனாட்சி கொண்டுட்டு வந்து கொடுத்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பாத்ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வர்றாங்க கார்த்திக். நேற்றுல இருந்து ஒன்று கூட நீங்கள் சாப்பிடல, இந்த டீயாவது குடிங்க அப்படின்னு மீனாட்சி கொடுக்குறாங்க. என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க, தீபா வரலையா, அவங்க என்ன வீட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கார்த்திக் தம்பி உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்குறீங்க, தீபா அத்தைக்கு சீக்கிரமாகவே உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரை பார்க்கறதுக்காக போயிருக்கிறா. அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னா அதை செஞ்சா சீக்கிரமாவே அத்தைக்கு குணமாயிரும்னு அவன் நம்பி போயிருக்கிறா. உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு தானே அவ சொன்னா, சொல்லலையா அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னே சொல்றீங்க, என்னகிட்ட சொன்னாங்களா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால நான் அந்த டென்ஷன்லயே இருக்கிறேன். யாரு என்கிட்ட வந்து பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியாத அளவுக்கு நம்ம ரொம்பவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இருக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை கார்த்திக் தம்பி, நான் தீபா கிட்ட கேட்டப்ப நான் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லிட்டேன்னு தான் சொன்னான். அம்மு தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னே சொல்கிறீங்க, ஏற்கனவே அம்மா இந்த நிலமையில ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அந்த ரியா வேற இன்னும் போலீஸுக்கிட்ட சிக்காம தான் இருக்கிறா. இந்த நிலமையில தீபா எதுக்காக தனியாக போகணும், என்னைக்கிட்ட சொல்லியிருந்தா நான் கூட்டிகிட்டு போயிருப்பல அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் உங்களை கூப்பிட்டா, ஆனால் நீங்கள் தான் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கவும் அவளும் அம்மாவும் கிளம்பி போயிருக்கிறாங்க. நீ எதுக்காக கார்த்தி பயப்படுற, கூட தான் அம்மா இருக்கிறாள், அதெல்லாம் தீபாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா. என்ன அம்மு போயிருக்கிறாங்கல்ல? ஆமாம். அச்சச்சோ, ஏற்கனவே தீபாவுக்கு போதை மாத்திரை கொடுத்தது எல்லாமே அந்த அம்மு தான். அம்மு மேலேயே எனக்கு டவுட்டு தான் இருக்குது. அவள் எதுக்காக தேவையில்லாமல் தீபாவை இப்போ தனியாக கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரம்யா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க கார்த்திக். ஐஸ்வர்யாவுக்கு ரியா கால் பண்ணுறாங்க. என்ன ஐஸ்வர்யா, அங்கே என்ன நிலவரம், எதுவுமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிற, என்ன அடிக்கடி போலீஸ் இது வந்து போகிறாங்களா, அந்த கார்த்தி அடிக்கடி வெளியே போயிட்டு வரானா என்னன்னு நீ கவனிச்சு வை. ஏன்னா அவன் வெளியே போயிட்டு வந்தாலே ஏதாவது பிரச்சனையோட தான் வருவான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உஷாராக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்து பேசாமல் அனுப்பி வைக்கட்டா? எதுக்காக நீ அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏற்கனவே என் புருஷன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தேவையில்லாமல் இப்போ நீ என்னோட வாழ்க்கையை கடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற. உனக்கு இப்போ எதுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நிலவரம், அங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இரு. அடிக்கடியெலாம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு ரியா ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா இவன் நான் கொலை பண்ணி நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்க போகிற மாதிரி என்னையவே மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. பண்ணுனது அவளை நாம மிரட்டணும். இங்கே எல்லாமே தலைகீழாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு ஐஸ்வர்யா முணங்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் சாமியார் இருக்கிற இடத்துக்கு ரம்யா தீபாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சாமியாரை பார்த்த உடனே தீபாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சீக்கிரமாவே அத்தையோடைய உடம்பு சரியாயிரும் அப்படின்னு நம்புறாங்க.